फ्रेंड्स நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி புக்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து ரெண்டு பார்ட் வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது மூணாவது பார்ட் வீடியோ. சோ இது வந்து பாக்ஸ் क्वेश्चन மட்டும் இல்லாம அதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பாக்ஸ்ல சிம்பிளா கொடுத்திருக்கதையும் நம்ம பார்க்கறோம். ஏனா அதுல வந்து நிறைய கேள்விகள் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. அப்புறம் குரூப் 4லயும் கேட்டிருந்தாங்க அப்படிங்கறதையும் நான் மென்ஷன் பண்ணி சொல்லிருந்தேன். சோ அதனால கண்டிப்பா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாக்ஸ் क्वेश्चनும் பாருங்க. ஏனா ஹிஸ்டரியை பொறுத்தளவுக்கு வெறும் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. சோ அதனால இதையும் சேர்த்து நம்ம பாக்கும்போது அது எக்ஸாம்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ தொடர்ந்து வீடியோ பாருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்ட்ல வச்சிருக்கோம். நீங்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படினா அதாவது கடல் வணிக மையங்களா இருந்தது அப்படிங்கிற அந்த காலத்துல வந்து கடல் வணிக மையங்களா இருந்ததுன்னு சொல்லி கல்வெட்டுகள்ல இருந்து தெரிய வந்த மையங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்தாமணி, மயிலாப்பூர், திருவொற்றியூர், திருவாடனை, மகாபலிபுரம். இது எல்லாமே சுறுசுறுப்பா இயங்கக்கூடிய ஒரு கடல் வணிக மையங்களாக இருந்துச்சு அப்படின்னு கல்வெட்டுகள் மூலமா நமக்கு தெரிய வருது. அடுத்து விஜயநகர அரசர்கள். சோ விஜயநகர அரசர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தங்க நாணயத்தை வந்து அதிக அளவுல வெளியிட்டாங்க. அந்த நாணயத்தோட பேர் வந்து வராகன். சோ இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. வராகன் அப்படிங்கிற தங்க நாணயங்களை அதிக எண்ணிக்கையில் வெளியிட்ட அரசர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜயநகர அரசர்கள். இல்ல அப்படின்னா இப்படி கேட்பாங்க, விஜயநகர அரசர்கள் அதிக அளவுல தங்க நாணயங்கள் வெளியிட்டாங்க, அது என்ன பேர்ல வெளியிட்டாங்க அப்படின்னு. சோ அதுதான் வராகன் அப்படிங்கிறது. இதுக்கு தமிழ் என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொன் அப்படின்னு அர்த்தமா. அதே இது கன்னடத்துல வந்து கொன்னு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஹொன்னு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அந்த இந்த நாணயம், இந்த தங்க நாணயத்துல பாத்தீங்கன்னா வெவ்வேறு இந்து தெய்வங்களுடைய உருவங்களை பொறிச்சிருந்திருக்காங்க. இந்த இடத்துல அந்த நாணயத்துல பாத்தீங்கன்னா இந்து தெய்வங்களோட உருவங்களையும் அது இல்லாம காளை, யானை, கண்ட பெருண்டா என்ற கற்பனை பறவை. ஓகேவா, அதாவது கற்பனை பறவையில எப்படி இருக்கும்னா இரட்டை கழுகு வடிவத்தில் உள்ள இந்த உருவம் தனது அழகிலும் நகத்திலும் யானையை கொத்தி கொண்டிருப்பதாக காணப்படுகிறது. சோ அந்த அளவுக்கான கற்பனையா இவங்களா உருவாக்குன ஒரு பறவை, அதுதான் கண்ட பெருண்டா அப்படிங்கிற பறவை. அந்த பறவையோட உருவமும் இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம காளை, யானை, தெய்வங்களோட உருவங்களும் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த நாணயத்தில் அரசனுடைய பெயர் வந்து நகரி அல்லது கன்னட எழுத்து வடிவத்தில் பொறிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, சோ இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா அரசருடைய பெயர் நகரி அப்படின்னு பொறிச்சிருப்பாங்க, இல்ல அப்படின்னா கன்னட எழுத்து வடிவத்துல பொறிக்கப்பட்டிருக்கும். இதுதான் வந்து இந்த வராக நாணயத்தோட சிறப்புகள். அண்ட் இதை வந்து வெளியிட்டது வந்து விஜயநகர அரசர்கள், மெயினா பாத்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் அவர்கள். அடுத்து ஆகாய நீல வண்ணத்தில் உள்ள ரத்தின கற்கள் ஓரளவு விலை மதிப்புள்ள கற்களா இருந்துச்சு. ஆகாய நீல வண்ணம், சோ நீல வண்ணத்தில் இருக்கக்கூடிய ரத்தின கற்கள் விலை மதிப்புள்ள கற்களா கருதப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம மாணிக்க கற்களினால் இழைக்கப்பட்ட அரியணை, சோ இந்த கற்களை வச்சு அரியணை செஞ்சிருக்காங்க. அந்த அரியணை வந்து பாரசீக அரசர்களோட சிம்மாசனமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி யாரு குறிக்கிறாங்க அப்படின்னா பிரிதௌசி எழுதின ஷாநாமாவுல குறிக்கப்பட்டிருக்கு. இந்த கொஸ்டினும் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. இந்த சிம்மாசனம் பத்தின கேள்வியும் எக்ஸாம்ல வந்துருந்துச்சு. சோ அந்த சிம்மாசனத்துல என்ன கற்கள் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா ஆகாய நீலவனத்தில் உள்ள ரத்தின கற்கள். ஓகேவா, அண்ட் இந்த இது சொன்னது யாரு, இந்த மாதிரி சிம்மாசனம் அமைச்சாங்க பாரசீக அரசர்கள் அப்படின்னு சொன்னது வந்து ஷாநாமா. அந்த எழுதுனது வந்து பிரிதௌசின் ஷாநாமால குறிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாத்தீங்கன்னா கோல்கொண்டா கோட்டை. சோ இந்த கோல்கொண்டா கோட்டை பத்தி நிறைய டீட்டெயில் கொடுத்திருப்பாங்க. ஏன்னா கோல்கொண்டா கோட்டை பத்தி நிறைய தடவை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ ராஜ கிருஷ்ணதேவராயர் இவர் தான் வந்து இந்த கோல்கொண்டா கோட்டையை வந்து உருவாக்கியிருக்காரு, அப்படின்னு கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து வாராங்கல்லை தலைநகரமாக கொண்டு காக்கத்திய வம்ச அரசராக இருந்திருக்காரு. இவர் தான் இந்த கோல்கொண்டா கோட்டையை அமைச்சிருக்காரு. இந்த கோட்டை வந்து பாத்தீங்கன்னா 1495ல இருந்து 96 வரைக்கும் சுல்தானான குலி குதுப்ஷாவிற்கு ஒரு ஜாகிராக தரப்பட்டது. ஜாகிர்னா ஒரு நிலமா வந்து கொடுக்கிறது. ஓகேவா, சோ அப்படி வந்து இந்த கோட்டையை வந்து யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா குலி குதுப்ஷாவுக்கு ஜாகிரா இந்த கோல்கொண்டா கோட்டையை கொடுத்திருக்காங்க. இந்த கோல்கொண்டா கோட்டை வந்து கருங்கற்களை வச்சு புனரமைச்சிருக்காரு. இவரு குலி குதுப்தின் வாங்கினதுக்கு அப்புறமா தான் இந்த கோட்டையை வந்து கருங்கற்களை வச்சு புனரமைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கோட்டை இருக்கக்கூடிய நகரத்துக்கு வந்து முகமது நகர் அப்படின்னு சொல்லியே பெயர் வச்சிருக்காங்க. ஓகே,
ஓகேவா? ஏன்னா சுல்தான் வாங்கி அதை புனரமைச்சனால அந்த கோட்டை இருந்த நகரத்துக்கு பேர் வந்து முகமது நகர். அப்ப எந்த கோட்டை இருந்த நகரத்துக்கு பேர் வந்து முகமது நகர் என்று அழைக்கப்பட்டதுன்னா இந்த கோல்கொண்டா கோட்டை. அதுக்கப்புறமா இவங்களுக்கு அப்புறமா பாமினி அரசோட கைவசம் ஆயிருச்சு இந்த கோட்டை. அதுக்கப்புறம் திருப்பி பாமினி அரசோட கைவசமானதுக்கு அப்புறமா குதுப்ஷாஹி வம்ச அரசின் தலைநகராக இந்த கோல்கொண்டா கோட்டை வந்து மாறுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த குதுப்ஷாஹி வம்சத்தோட 5வது சுல்தானா இருந்தவர் தான் வந்து முகமது குலி குதுப்ஷா அவர்கள். ஓகேவா? ஸோ இவர் காலத்துல தான் இந்த கோட்டை வந்து கம்பீரமான கோட்டையாக திகழ்ந்தது. ஏன்னா அவர் தான் புனரமைச்சாருன்னு மேல பார்த்தோம். குலி குதுப்ஷா தான் புனரமைச்சாரு. ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கோட்டை வந்து பிரம்மாண்டமாக மாற்றப்பட்டிருக்கு. அடுத்து இந்த பாமினி சுல்தான்கள் தான் இந்த கோட்டையை வந்து வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த பாமினி சுல்தானியம் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமும் இந்த நகரம் வந்து வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் 17ஆம் நூற்றாண்டுல இது ரொம்ப முக்கியமான லைனு. இந்த லைன் வந்து எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ சிறந்த வைரச்சந்தையாக இந்த கோல்கொண்டா கோட்டை வந்து இருந்திருக்கு. ஸோ வைரச்சந்தை இங்க இருந்ததுனால இந்த கோஹினூர் வைரம் உட்பட்ட வைரங்கள் எல்லாமே உலகிற்கு வழங்கியது இந்த சந்தையின் மூலமா தான், கோல்கொண்டா கோட்டையின் மூலமா தான். ஸோ அதனால கோஹினூர் வைரத்துக்கும் இந்த கோல்கொண்டா கோட்டைக்கும் ரொம்ப மிக முக்கிய நெருக்கமான சம்பந்தம் இருக்கு. ஸோ இது எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருந்து 11 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஒரு மலை மீது 120 மீட்டர் உயரத்துல தான் இந்த கோல்கொண்டா கோட்டை அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இதுல ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா ஒளி அம்சம். இந்த ஒளி அம்ச அடிப்படையில சிறந்த கட்டடக்கலையின் அம்சமாக இந்த கோல்கொண்டா கோட்டை இருக்கு. அண்ட் இந்த கோல்கொண்டா கோட்டையோட உயர்ந்த பகுதிக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பாலா கிஷார் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு ரகசிய நிலத்தடி சுரங்கப்பாதை இருக்கா. இந்த சுரங்கப்பாதை வந்து தர்பார் அறையிலிருந்து மலையின் கீழே உள்ள ஒரு அரண்மனைக்கு செல்லக்கூடிய ஒரு சுரங்கப்பாதை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு தர்பார் ஹாலும் இருக்கு, அரசவையும் இருக்கு, மாளிகையும் இருக்கு இதுல இந்த கோட்டைக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோட்டையோட குதுப்ஷாஹியின் கல்லறையும் இங்கதான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா அவர் தான் இதை புனரமைச்சிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் சொன்னோம் இல்லையா? சோ இங்க வந்து குதுப்ஷாஹியோட கல்லறையும் இருக்கு. இதுல 2 வித தனி வழிகள் இருக்குன்னு சொல்றாங்க. இவை கோல்கொண்டா கட்டடக்கலையின் சிறப்பம்சங்கள் ஒன்றாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாம பீரங்கி, பாலங்கள், அப்புறம் அரச அரண்மனைகள், அறைகள், மசூதி, தொழுவங்கள், இந்த எல்லாமே இந்த சின்ன கோட்டைக்குள்ளேயே தனித்தனியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோட்டையோட நுழைவாயில் பகுதி வந்து பதேதர் வாசா அல்லது வெற்றி நுழைவாயில் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ கோல்கொண்டா கோட்டையோட நுழைவாயிலுக்கு பேர் வந்து வெற்றி நுழைவாயில் அல்லது பதேதர் வாசா அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்து அவுரங்கசீப் வந்து 8 மாதம் வந்து இந்த கோல்கொண்டா கோட்டையை முற்றுகையிட்டாரு. அது மட்டும் இல்லாம முற்றுகையிட்டு 1687 ஆப்கானிய வாசல் காப்பாளரின் துரோகம் காரணமாக இது வந்து கோல்கொண்டா கோட்டையை அதன் ஆட்சியாளர்களிடமிருந்து யாரு கைப்பற்றாரு? அவுரங்கசீப் வந்து கைப்பற்றாரு. குதுப்ஷாஹிட்ட இருந்து ஃபைனலா யார் வாங்கினாங்கன்னா அவுரங்கசீப் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் கோல்கொண்டா கோட்டையோட சிறப்பம்சங்கள். அண்ட் மெயின் வந்து இது ஒரு வைர சந்தையாக திகழ்ந்திருக்கு. அடுத்து ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிற்றரசுகள். இதுல நான் இங்க மார்க் பண்ணிருக்கேன் பாருங்களேன். இது வந்து எஸ்ஏ எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஒரு தடவை எஸ்ஏ எக்ஸாம்ல இருந்து கேட்டிருந்தாங்க. அது எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ராமநாதபுர சிற்றரசை வந்து தொடங்கி வச்சவர் யாரு? 17ஆம் நூற்றாண்டுல ராமநாதபுரம் சிற்றரசை தொடங்கி வச்சவர் யாரு? எந்த மதுரை நாயக்க அரசர் வந்து தொடங்கி வச்சாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. தொடங்கி வச்சவர் வந்து முத்துகிருஷ்ணப்ப நாயக்கர் அப்படிங்கிறது தான் பதில். ஸோ இந்த கேள்வி வந்து கேட்கப்பட்டது. ராமநாதபுர சிற்றரசை தொடங்கி வைத்த நாயக்கர் வந்து முத்துகிருஷ்ணப்ப நாயக்கர் அவர்கள். போர் புரியும் மரபினை கொண்டிருந்த இப்பகுதி வாழ் மக்கள் பாண்டிய சோழ விஜயநகர அரசர்களிடம் படை வீரர்களாக பணியாற்றினாங்க. இந்த ராமநாதபுர சிற்றரசுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே பாண்டிய சோழ விஜயநகர அரசர்களோட படை வீரர்களா பணியாற்றியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க திருநெல்வேலி, தென் தமிழகம் ஃபுல்லாவே இவங்க தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நாயக்க மன்னர்களோட படையிலையும் பணியாற்றிய இவர்கள் பரம்பரை காவலர்களாகவே கிராமங்கள், கோவில்கள், ஏனைய நிறுவனங்கள் ஆகியவற்றை பாதுகாக்கும் பணி ஸோ இவங்களோட வேலையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதுகாப்பு படை வீரர்களாகவே இருந்திருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம ராமேஸ்வரம் கோவில் உடையான் சேதுபதிங்கிறது ராமேஸ்வரத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான நீர் இணைப்பின் அல்லது பாலத்தின் தலைவர் என்று பொருள். உடையான் சேதுபதி என்பவரின் பாதுகாப்பில் கீழ் இருந்தது. ஸோ உடையான் சேதுபதியோட பாதுகாப்பின் கீழ் இருந்தது எந்த கோயில்னு பாத்தீங்கன்னா இங்கே உள்ள ராமேஸ்வரம் கோயில்.
அடுத்து புதுக்கோட்டை, இது வந்து ராமநாதபுரம் சிற்றரசு. அடுத்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை ஒரு சிறிய சிற்றரசா வந்து மதுரை மற்றும் தஞ்சாவூர் நாயக்க அரசுகளிடம் இடையில் அமைந்திருந்திருக்கு. முந்தைய காலத்துல சோழ பாண்டிய அரசர்களுக்கிடையே இடைப்படு நாடாக இருந்திருக்கு. அப்புறம் ராமநாத பகுதி வாழ் மக்கள் போலவே புதுக்கோட்டை பகுதி வாழ் மக்களுமே போர் புரியும் மரபை தான் சார்ந்தவர்களாக இருந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து போர் வீரர்களாக தான் இருந்திருக்காங்க. இதன் காரணமாக தான் தொண்டைமான்களின் தலைமையில் இந்த பகுதி ஒரு சிற்றரசு என்னும் மதிப்பை பெற்றிருக்கு. இங்க போர் வீரர்களா இருந்ததுனால இது ஒரு சிற்றரசு அப்படின்னு சொல்லி உயர் மதிப்பு கொடுத்திருக்காங்க. அடுத்து தொண்டைமான்கள் சேதுபதி மதுரை தஞ்சை நாயக்க அரசர்களின் அரண்மனையில் முக்கிய பணிகளில் பணியாற்றினார். ஓகேவா, தொண்டைமான்கள் சேதுபதி வந்து மதுரை அண்ட் தஞ்சை நாயக்க அரசர்களோட அரண்மனையில வேலை பார்த்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிற்றரசுகள். அடுத்து அஷ்டதிக் கஜங்கள் அப்படிங்கிறது 8 புகழ்பெற்ற கவிஞர்கள் அரசவையில் இருந்திருப்பாங்க. அதுல யாரான்னு பாத்தீங்கன்னா அல்லசாணி பெத்தண்ணா, நந்தி திம்மண்ணா, தெனாலிராமன், துர்ஜதி, பட்டுமூர்த்தி, புனவீரபத்திரன், மல்லானா, வனாஜி சூரனா. இவங்க 8 பேரும் வந்து அஷ்டதிக் கஜங்கள் என்று அழைக்கப்பட்டவங்க. அடுத்து பீரங்கியை பயன்படுத்தக்கூடிய இராணுவ படை பிரிவுக்கு பேர் வந்து பீரங்கி படைன்னு சொன்னாங்க. என்னன்னா ஆர்ட்டிலரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதை வந்து பீரங்கி படையை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக ஒருவருக்கும் மேற்பட்ட நபர்களால் இது இயக்கப்படும். ஏன்னா அவ்வளோ பெரிய பீரங்கி இல்லையா. ஸோ அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்டவங்க சேர்ந்து தான் இயக்க முடியும். ஃபர்ஸ்ட் வெடிமருந்து வந்து முதல்ல சீனர்களால தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. கிபி 13ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பாவே அடைஞ்சிச்சு. ஸோ சீனர்கள் கண்டுபிடிக்கிறாங்க வெடிமருந்து, அதுக்கப்புறம் ஐரோப்பாவுக்கு வருது. 14ஆம் நூற்றாண்டோட இடைப்பகுதியிலிருந்து அது துப்பாக்கிலையும் பீரங்கிலையும் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஸோ இந்த வெடிமருந்து என்ன பண்ணாங்க, துப்பாக்கிலையும் பீரங்கிலையும் பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா வந்து பாபருக்கு முன்பாக இந்தியாவில் போர்களில் பீரங்கிகள் பயன்படுத்துறதுக்கான ஆதாரம் கிடையாது. பாபர் வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த பீரங்கியை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஆதாரம் வந்து இருக்கு. அடுத்து பாபர் இறப்பு பற்றி ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. அதுல என்ன அப்படின்னா, பாபரோட மகன் வந்து ஹுமாயூன், அவருக்கு வந்து கொடிய நோய்வாய்ப்பட்டிருப்பாரு. ஸோ அப்ப என்ன பண்ணுவார்னா, பாபர் தன் மகன் வந்து நல்லா இருக்கணும், அவனை உடல் நலம் தேறி வந்தா என் உயிரை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சிருப்பாரா. ஸோ இவர் பிரார்த்தனை செஞ்சதுனாலதான் என்னவோ அவரோட பையன் வந்து நோயிலிருந்து மீண்டிருப்பாரு. ஸோ அதனால இவர் இறந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஜாகிர்தாரி முறை, இன்னொன்று வந்து ஜமீன்தாரி முறை. இது 2 பத்தி சொல்லியிருப்பாங்க. ஜாகிர்தாரி முறை அப்படிங்கிறது நிலை உடைமை முறை அப்படின்னு சொல்றாங்க. தில்லி சுல்தானியர் காலத்துல தான் இந்த முறைங்கிறது உருவாச்சு, வளர்ச்சி பெற்றுச்சு. ஜாகிர்தாரி முறை வந்து சுல்தானியர் காலத்துல தான் வந்து வளர்ச்சி பெற்றிருக்கு. இந்த முறையின் கீழ் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வரி வசூல் செய்கின்ற அதிகாரமும் அந்த பகுதியை நிர்வகிக்கிற அதிகாரமும் அரசாங்கத்தை சார்ந்த ஒரு அதிகாரியிடம் ஒப்படைக்கப்படும். ஸோ அந்த அதிகாரி தான் என்ன பண்ணுவார்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்துட்டு அங்கே போய் வரி வசூல் செய்யறது, அதிகாரம் செய்யறது, நிர்வாகம் செய்யறது எல்லாமே அந்த அதிகாரி மட்டும்தான் பண்ணுவார். அதுதான் வந்து ஜாகிர்தாரி முறை. அதே இது ஜமீன்தாரி முறையும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதுவும் ஒரு நில உடைமை முறை தான். ஆனா வந்து பாரசீக மொழியில ஜமீன்தார் அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா, நிலத்தின் உடைமையாளர் அப்படின்னு பொருள். ஸோ இது கூட கேட்கலாம் எக்ஸாம்ல. பாரசீக மொழியில ஜமீன்தார் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நிலத்தின் உடைமையாளர். அடுத்து முகலாய காலத்துல பிரபுக்கள் வர்க்கத்தை சேர்ந்தோர் தான் ஜமீன்தாரா இருந்திருப்பாங்க. ஸோ அக்பர் பிரபுக்களுக்கும் முந்தைய அரச குடும்பங்களின் வழித்தோன்றல்களுக்கும் நிலங்களை வழங்கி அவற்றை பரம்பரையாக அனுபவிக்கும் உரிமையை கொடுத்திருப்பார் அரசர். யாரு? அக்பர். அடுத்து ஜமீன்தார்கள் வந்து குத்தகைக்காரர்களிடமிருந்தும் விவசாயிகளிடமிருந்தும் வரி வசூல் செய்து ஒரு குறிப்பிட்ட தொகையை கவர்மெண்ட் கொடுப்பாங்க, அரசுக்கு செலுத்துவாங்க. ஸோ ஜமீன்தார்கள் தான் என்ன பண்ணாங்க, அந்த வரியை வசூல் செஞ்சு அந்த தொகையை கவர்மெண்ட்டுக்கு அரசுக்கு செலுத்துறாங்க. அடுத்து தக்கான சுல்தானியம் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ தக்கான சுல்தானியம்ங்கிறது மகாராஷ்டிரா, ஆந்திரா இந்த பகுதியிலலாம் வந்து கர்நாடகத்தின் ஒரு பகுதி, இந்த மகாராஷ்டிரா ஆந்திராவோட பகுதி, அப்புறம் கர்நாடகத்தின் ஒரு பகுதியை கொண்டிருந்த பாமினி சுல்தானியம் ஒரு நூற்றாண்டு காலம் செல்வ செழிப்போடு இருந்து பின்னர் சிதைவுற்றது. ஓகேவா. ஸோ எங்கெங்கெல்லாம் செல்வ செழிப்பா இருந்திருக்காங்கன்னா, மகாராஷ்டிரா, ஆந்திராவோட பெரும்பகுதி அண்ட் கர்நாடகாவோட ஒரு சில பகுதிகள்ல. அதுக்கப்புறமா வலிமை வாய்ந்த பிரபுக்கள் வந்து கோல்கொண்டா, குதுப் ஷாஹி அவர்கள் தான் கோல்கொண்டாவை ஆட்சி புரிஞ்சாரு. பிஜப்பூர் வந்து அடில் ஷாஹி, ஃபெரார் வந்து இமத் ஷாஹி, பீடார் வந்து பரித் ஷாஹி, முகமது நகர் வந்து நிஜாம் ஷாஹி ஆகிய இடங்களில் புதிய அரசுகளை தோற்றுவிட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்த இவங்களுக்கு அப்புறம்
பாமினி சுல்தானியம் ஆட்சி செஞ்சு வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா வந்த பிரபுக்கள் தான் இவங்க எல்லாமே. இவை அனைத்தும் கூட்டாக தக்கான சுல்தான். இது எல்லாம் சேர்ந்து இப்ப பார்த்தோம் இல்லையா, கோல்கொண்டா, பிஜப்பூர், பெரார், பீடார், அகமது நகர், இந்த இடமெல்லாம் சேர்ந்து, இந்த அரசுகள்லாம் சேர்ந்து தான் தக்கான சுல்தானியம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இதுல மெயின் என்னன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல்கொண்டாவை ஆட்சி செஞ்சது குதுப் ஷாஹி, பிஜப்பூரை ஆட்சி செஞ்சது வந்து அடில் ஷாஹி, ஃபெராரா ஆட்சி செஞ்சது இமத் ஷாஹி, ஃபீடாரை ஆட்சி செஞ்சது ஃபரித் ஷாஹி, அகமது நகரை ஆட்சி செஞ்சது நிஜாம் ஷாஹி. கண்டிப்பா இது எக்ஸாம்ல கேட்கலாம். ஒன்று பொறுத்துக்க, இல்லைன்னா தவறான இணையை கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இந்த சைடு அந்த நகரங்களை கொடுத்துட்டு அதை ஆட்சி செய்த பிரபுக்களை இந்த சைடு கொடுத்து கேட்பாங்க. ஸோ அதனால இது தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது எக்ஸாமில் வரும். அடுத்து பார்த்தோம்னா முகலாயர் காலத்து ஐரோப்பிய குடியேற்றங்கள். ஸோ யாருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தாங்க, ஐரோப்பியர்கள் வந்து யாருக்கு அப்புறம் யார் வந்தா, அந்த ஆர்டர் வந்து எப்பயுமே எக்ஸாம்ல ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர் வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் டச்சுக்காரர்கள், அதுக்கப்புறம் டேனியர், பிரெஞ்சுக்காரர்கள், ஃபைனலாக தான் ஆங்கிலேயர் ரொம்ப வருஷம் வந்து ஆட்சி செஞ்சிருப்பாங்க. இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீசியர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1510 அல்புகர்க் பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து கோவாவை கைப்பற்றி அதை கீழ்த்திசை போர்ச்சுகீசிய பேரரசின் தலைநகரா மாத்திருப்பாங்க. அல்புகர்க் என்ன பண்ணுவாங்கன்னா பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து கோவாவை கைப்பற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து தலைநகராக மாற்றிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மேற்கு கடற்கரையோட டாமன், ஷால்ஷெட், பம்பாய் இந்த இடத்துலையும், கிழக்கு கடற்கரை சென்னைக்கு பக்கத்தில் உள்ள சாந்தோம், வங்காளத்தின் கூகுளி இந்த இடங்களிலுமே போர்ச்சுகீசிய குடியேற்றங்கள் உருவாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டச்சுக்காரர்கள் வந்து மசூலிப்பட்டினம், புலிக்காட்டு, சூரத்து, பிமிலிப்பட்டினம், காரைக்கால், சின்சுரா, காசிம் பஜார், பாராநகர், பாட்னா, பாலசூர், நாகப்பட்டினம், கொச்சி இந்த இடத்துல எல்லாமே வந்து வணிக நிலையங்களை ஏற்படுத்தியிருப்பாங்க. அடுத்து டேனியர்கள். ஸோ டென்மார்க் நாட்டினரும் இந்தியாவில் வணிக குடியிருப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க. இவங்க தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் குடியேற்றத்தை கொண்டு வந்தாங்கன்னா தரங்கம்பாடி. இது வந்து ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. டேனியர்கள் வந்து தமிழ்நாட்டில் எந்த இடத்துல குடியேற்றத்தை நிறுவனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடி 1620. வங்காளத்தோட செராம்பூர் அந்த இடத்துல தலைமையிடமாக இந்த டேனியர்கள் இருந்துச்சு, டேனியர்களோட குடியேற்றத்தில். அடுத்து பிரெஞ்சு பார்த்தோம் அப்படின்னா பிரெஞ்சுக்காரர்கள் வந்து சூரத், மசூலிப்பட்டினம், அதுக்கப்புறம் புதுச்சேரி, அப்புறம் சந்தன் நகர் இந்த இடத்துல எல்லாம் வந்து பிரெஞ்சுக்காரர்களோட தொடக்க கால குடியேற்றம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா மலபாரில் உள்ள மாஹி, அப்புறம் வந்து ஏனாம், சோழமண்டல கடற்கரையோட ஏனாம், காரைக்கால் இந்த இடத்தெல்லாம் கைப்பற்றினாங்க. அடுத்து ஃபைனலாக வந்து ஆங்கிலேயர்கள். இவங்க என்ன பண்ணாங்க, முதலில் கம்பெனி சூரத்தில் தான் ஒரு வணிக சாவடியை நிறுவிட்டிருக்காங்க. 1612 அங்கே ஒரு வணிக நிறுவனம் அல்லது பண்டக சாலை வந்து அமைக்கப்பட்டுச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரத்தில். அதுக்கப்புறம் சென்னை, பம்பாய், கல்கத்தா இது எல்லாத்தையுமே வந்து ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினாங்க. அதுக்கப்புறம் கம்பெனி பல வணிக குடியேற்றங்கள் பெற்றிருந்தாலும் கல்கத்தா வில்லியம் கோட்டையும், சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையும், பம்பாயில் உள்ள மாளிகையும் ஆங்கிலேயர் மிக முக்கிய வணிக குடியேற்றங்களாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் கைப்பற்றினாலுமே அவங்களோட முக்கிய வணிக குடியேற்றமாக இருந்தது கல்கத்தாவோட வில்லியம் கோட்டை, சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை, பம்பாயில் உள்ள மாளிகை. இதுதான். ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டரில் யார் எங்கெங்கே வந்து குடியேற்றம் செஞ்சாங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அடுத்து தில்லி அரியணைக்கான வாரிசுரிமை போர்ல அவுரங்கசீப்பிடம் தோற்று போன தராசுகோ தத்துவஞான இளவரசர் என அறியப்பட்டார். ஓகேவா. ஸோ தராசுகோ வந்து தத்துவஞான இளவரசர் என்று அறியப்பட்டிருக்காரு. பல்வேறு பண்பாடுகளை உரையாடல்களுக்கு உட்படுத்தி அவர் இந்து மதத்திற்கும் இஸ்லாத்துக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருப்பதை கண்டுபிடிச்சிருக்காரு. யாரு? தராசுகோ அவர்கள். சமஸ்கிருத மொழியில் அமைந்த உபநிடதங்களை பாரசீக மொழியில் மொழிப்பார். இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். தராசுகோ பத்தி இதுக்கு முன்னாடி வந்த பாக்ஸ் கொஸ்டின்ல பார்த்தோம். ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இவர் தத்துவஞான இளவரசர் என்று அறியப்பட்டார். அடுத்து பேஷ்வா என்ற பாரசீக சொல்லின் பொருள் என்னன்னா முதன்மையான அல்லது பிரதம அமைச்சர் அப்படின்பது. ஸோ பேஷ்வானா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரதம அமைச்சர் என்று அர்த்தம். அடுத்து கர்நாடகம் என்பது உண்மையில் கன்னட மொழி பேசும் மக்கள் வாழ்கின்ற பகுதிகளை குறிக்குது. அதனாலதான் இது கர்நாடகம் என அழைக்கப்படுது. 18ஆம் நூற்றாண்டுல இது மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் அமைந்துள்ள
இன்றைய இந்திய மாநிலங்களான தமிழ்நாடு, கர்நாடகா, தெற்கு ஆந்திரா இது எல்லாம் சேர்ந்துதான் அந்த காலத்துல கர்நாடகம் என்று அழைக்கப்படும். நம்ம தமிழ்நாடு மாநிலமுமே அதுல அடங்கி இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பகுதியை யாரு கட்டுப்படுத்தி இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆற்காடு நவாப். ஸோ நவாபு தான் வந்து இந்த கர்நாடகத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து உடன்கட்டை அல்லது சதியேறும் வழக்கத்தை நிறுத்த யார் முயற்சி செய்தாங்க அப்படின்னா அல்புகர்க் அவர்கள் முயற்சி செய்தாங்க. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கான பாக்ஸ் கொஷினை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 2-3 வீடியோஸ் தான் இருக்கும். அதில் இதுக்குரிய பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.